உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது நம்ம டிராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழும்போ. லாஸ்ட்டாக நம்ம கல்ஃப் ஃபோர்ட் பார்த்துருப்பீங்க. ஸ்ரீலங்காவோட எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு ஸ்ரீலங்காவை இந்த சவுத் வெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஜாஃப்னால் ஆரம்பித்து அப்புறம் கேண்டி, அதுக்கப்புறமா மிர்ரிசா பீச்சு, லாஸ்ட் வீடியோவில் வந்து கல்ஃப் ஃபோர்ட்டு காலி கோட்டை அதையும் நம்ம பார்த்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போது ஃபைனலாக நம்ம கொழும்போவில் இருக்கோம். கொழும்போவில் C1 ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு ஹோட்டலில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஹோட்டல் வந்து அந்த ஹார்பர் பக்கத்துலேயே இருக்குது, கொழும்போவோட போர்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. இதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா C1 போர்ட், அங்கே தான் நம்ம இருக்கோம். இந்த ரூம் வந்து 8 பெட் ஷேர் நான் எடுத்திருக்கேன். இது இந்தியன் ரூபி பிரகாரம் வந்து 1100 ஆர் 2000 அப்படி வரும். ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்து 4000. 8 பெட்டு ஷேரிங்கு. அதில் வந்து ஒரு பெட்டு வந்து நமக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ்லாமும் நல்லாயிருக்கு, காமனாக இருந்தாலும் எல்லாமே சூப்பராக இருக்குது. இது வந்து ஒரு 2 ஸ்டார் ஹோட்டல், எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கொழும்போவில் நம்ம பேட்டா மார்க்கெட் பார்ப்போம். பேட்டா மார்க்கெட் வந்து நம்ம டி நகர் மாதிரி, அந்த பாண்டி பஜார் இருக்குது, அந்த மாதிரி இருக்கும் பேட்டா பஜார். அங்கே நம்ம போயிட்டு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு கம்மியாக பட்ஜெட்டில் நம்ம கொழும்போவில் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்தியன் ருபி பிரகாரம் 1200 நமக்கு இந்த 8 பெட் ஷேர் கிடச்சிருக்கு. நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், இன்னும் பட்ஜெட்டை கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாமே வந்து ஒரு 5000 லங்கன் ருபி இருக்குது. அதில் எனக்கு இது பெஸ்ட்டாக தெரிஞ்சுது, நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். இண்டிவிஜுவலாக எடுக்கணுன்னா 7000 8000 லங்கன் ருபி ஆகும் கொழும்போவில். ஏன்னா கொழும்போ தான் வந்து ஸ்ரீலங்காவில் மிகப்பெரிய ஒரு வர்த்தக சிட்டி. கொழும்போ தான் ஸ்ரீலங்காவோட மெயின் கேபிட்டல். கொழும்போ தான். அதனால் எல்லாமே ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருக்குது. பிஸ்னஸ் பீப்புள்ஸ், அப்புறமா டூரிஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க வர்றது கொழும்போக்கு தான் வராங்க, யூரோப்பியன் கண்ட்ரிலேருந்து, வெவ்வேறு நாடுகள்லேருந்து. நம்ம தான் ஒரு சேஞ்சுக்கு சென்னையிலேருந்து ஜாஃப்னா வந்தோம். கொழும்போ பயங்கர டெவலப்டாக இருக்குது. இங்கே இருக்க மக்கள்லாம் பார்த்திங்கன்னா வேரியஸ் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்காங்க, அங்கங்கேருந்து வந்திருக்காங்க. எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. காலேஜஸ்ஸு, ஸ்கூல்ஸு எல்லாம் நல்லா டெவலப்டாக இருக்குது. பாருங்க இவ்வளோ பெரிய பில்டிங். ஃபுல்லாகவே நல்லா டெவலப்டு சிட்டி தான். நம்ம சென்னையில் கூட இந்த மாதிரி ஒரு சில பில்டிங் பார்த்ததில்ல, பயங்கர ஹைட்டாக கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஐடிஸ் எல்லாமே இருக்குங்க. நம்ம இப்போ அந்த பேட்டா மார்க்கெட் போவோம். இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்து கிராஸ் பண்ணணும். எல்லாம் பயங்கர நீட்டாக இருக்குது. நம்ம அப்படியே இஷ்டத்துக்கு கிராஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வரோம் தெரிஞ்சால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுறாங்க வண்டி, அந்த டைமில் நம்ம கிராஸ் பண்ணி வந்துக்கலாம். இது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். இந்த பில்டிங்கெல்லாம் ரொம்ப பழசு. இப்போ பார்க்குற அந்த பில்டிங்கெல்லாம் வந்து ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பில்டிங். இதெல்லாம் பிளான்டேஷன் ஹவுஸ். பயங்கரமாக டெவலப் ஆகிருக்குங்க கொழும்போ. இதுதான் அந்த கொழும்போவோட ஃபோர்ட்டோட ஹெட் குவார்ட்டர். கொழும்போ துறைமுகம் வந்து ரொம்ப பழைய துறைமுகம். கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொழும்போவில் வந்து வர்த்தகம் நடந்திருக்கு. அரேபியர்கள், சீனர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து சவுத் ஏஷியாவில் ஸ்ரீலங்காவில் இருக்க இந்த கொழும்போ வந்து ஒரு முக்கியமான கடல் போக்குவரத்து மையமாக இருந்திருக்கு. இந்த ஆப்போசிட்டில் அப்படியே ஹார்பர் தான். அந்த ஹார்பர் இதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அந்த ஹார்பர் இருக்குது. நம்ம பேட்டா கிட்ட தான் இருக்கோம். ஹார்பரோட ஆப்போசிட்டில் இந்த பேட்டாவோட மார்க்கெட் ஜோன் இருக்குது. இப்போ நம்ம போகிற இந்த இடம் வந்து பேட்டா மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்க பேக் சிட்டி. ஃபுல்லாக பேகு தான் பாருங்க. ஃபுல்லாக நம்ம ஊரில் பாரிஸில் இருக்க மாதிரி ஃபுல்லாக பேகுக்குன்னு ஒரு கடை. இது உள்ளே போனால் ஃபுல்லாக குழந்தைங்களோட இந்த விளையாடுறதுக்கு சொப்பு சாமான்லாம் இருக்குது. எல்லா கடையுமே பேக் கடை தான் இருக்குது. இது தான்னா பேட்டா மார்க்கெட். எல்லோரும் இங்கே வந்து வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்றதுனால இங்கே கொஞ்சம் ஸ்கேம் நடக்கும் அப்படின்றத பார்த்தேன். விலை கொஞ்சம் கூட தான் சொல்லுவாங்க.
விலை கம்மியாக சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏதாச்சும் வாங்கணுன்னா ரேட்டை பேசி தான் வாங்கணும். ஸ்ரீலங்காவிலேயே வந்து லார்ஜஸ்ட்டு மார்க்கெட்டு தான். வேறு எந்த சிட்டிலையும் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இல்லை. ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, கிளாத்து எல்லாமே இருக்குது. ஸ்லிப்பரு, ஷூவு. எப்போவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்க மார்க்கெட்டாக இருக்குது பேட்டா மார்க்கெட்டு. எல்லாம் மிக்சடாக இருக்குது இந்த மார்க்கெட்டில். அடுத்தது இந்த ஃபோன் ஆக்சசரிஸு. அப்படியே ஆப்போசிட்டில் போனால் தான் கிளாத் மார்க்கெட். ரொம்ப பிஸியாக இருக்குது பீக் ஹவர்ஸில். பிளாட்ஃபார்த்து மேலேயே இருக்குது கடை. நம்ம ஊரில் ரயில்வே ஸ்டேஷன் போகிற அந்த வழியில் தான் வச்சுருப்பாங்க, அதே எடுக்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பிளாட்ஃபார்த்து மேலே இருக்குது, அலோவ் பண்ணுறாங்க போல். அதுதான் கிளாத் மார்க்கெட். நம்ம ஊர் கேரளா போலவே இங்கேயும் லாட்ரி டிக்கெட் வந்து இங்கேயும் இருக்குது கேரளா மாதிரி. வந்துட்டாங்க இந்த பேட்டாவோட கிளாத் மார்க்கெட்டுக்கு. இந்த ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம்தான். இப்படி ரெண்டு சைடுமே இருக்குது மார்க்கெட்டு. இதுதான் கரெக்டாக அந்த மார்க்கெட்டு. ஃபுல்லாக நம்ம அந்த ஃபோர்ட்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரைட் சைடில் இந்த பேட்டா மார்க்கெட் தான். ஓகே வந்தீங்கன்னா ரைட் சைட் ஃபுல்லாகவே வந்து இந்த கிளாத்துக்காக செப்பரேட்டாக தனியாக இருக்குது. முதல் பார்த்தது வந்து எல்லாம் மிங்கிள்டாக, ஷூவு, பேகு எல்லாமே மிங்கிள்டாக இருந்தது அந்த வாக்கிங் பாத்தில். இது வந்து செப்பரேட்டாக கிளாத்துக்காகவே இந்த மார்க்கெட்டு. நல்லா பெருசாக இருக்குங்க. இமேஜில் கூகுளில் பார்க்கும்போது சின்னதாக இருந்தது. பட் இங்கே வந்து பார்த்தா மார்க்கெட் உள்ளே போயிட்டே இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. இதுலேயே நடுவில் ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ் அந்த கடையும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி இந்த கிளாத்தை வந்து வெளியே வாங்கியாச்சு. இது வந்து 450 லங்கன் ருப்பி பார்த்தீங்கன்னா 1450 சொல்லி 1400க்கு வாங்கினேன். நம்ம ஊர் காசு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாக ஸ்லிப்பர்ஸ். இது வந்து ஃபுல்லாக அந்த ஸ்லிப்பரு, ஷர்ட்ஸு நிறைய கடை இருக்குது. நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாக் வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன வேணுன்றது தெரிஞ்சிடும். கரெக்டாக ஒரு 1 hour சுற்றினோன்னா இங்கே எல்லா கடையும் பார்க்கலாம். நம்மளுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம். எல்லாமே ரெடிமேட் கிளாத்ஸு, நம்ம தைக்கிறதுக்கும் துணியும் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஒரு விசிட் பண்ணலாம். ரெடிமேடாக ஏதாச்சும் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இதுதாங்க அந்த கிளாத் மார்க்கெட்டு. நம்ம ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஜஸ்ட் ஒரு ஐடியா, இதுக்குள்ளே கிளாத் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக நான் இங்கே வந்து ஷூட் பண்ணேன். நீங்கள் வரும்போது விசிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொழும்போல ஞாபகமாக ஸ்ரீலங்காக்கிலேருந்து போகும்போது எதனா ஞாபகமாக வாங்கணுன்னா எதனா ஷர்ட்டு, டிஷர்ட்ஸ் எதனா எடுத்துக்கலாம். அப்படியா இப்போ நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் நான் இப்போது வீடியோ போடுறேன். ஃபுல்லாகவே அந்த கடை தான் இருக்குது. இப்போ கொழும்போலே வந்து அடுத்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அது தண்ணியிலே அப்படியே உள்ளே போனால் பேக் வாட்டர் அப்படியே இருக்கும். அது மேலே அப்படியே வந்து மார்க்கெட்டு, அதையும் பார்க்கலாம். வேறு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று இருக்குது. அது அப்புறமா கல்ஃப் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மெரினா பீச்சில் ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இங்கே கல்ஃப் ஃபேஸ்ன்ட்டு பீச் ஓரமாக இருக்குது. வேறு எதுவும் பெருசாக நம்மளுக்கு கொழும்போவில் வந்து இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஏரியா. இதுதான் வந்து தலைநகரம். டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவும் வேறு எதுவும் கிடையாது. அப்படியே போவோம். இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பேட்டா. பேட்டாவோட ஃப்ளோட்டிங் மார்க்கெட் இது கரெக்டாக கொழும்பு ஃபோர்ட்லேருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா பேட்டா மார்க்கெட். இந்த பக்கம் லெஃப்ட் வந்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்துடும். உள்ளே வந்தால் ஒரு பேக் ஹவுஸ் இருக்குது. கூட்டம் தான் இல்லை,
ஒருவேளை சாட்டர்டே சண்டேல கூட்டமாக இருக்குமா தெரில. இப்போ பின்னாடி பார்க்குற அந்த டவர் வந்து லோட்டஸ் டவர் அப்படின்னு சொல்லிட்டு 2018 தான் பப்ளிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸு, ஆஃபீஸு எல்லாமே இருக்குது. அது மேலேருந்து பார்த்தா இந்த ஒட்டுமொத்த கொலம்போ சிட்டியோட டாப் வியூ தெரியும் சூப்பராக. அது நம்ம போக முடியல. பட் இங்கேருந்து பார்த்தா அந்த லோட்டஸ் டவர் நல்லா தெரியுது ஃப்ளோட்டிங் மார்க்கெட்லேருந்து. அது பப்ளிக்கு பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க லோட்டஸ் டவரில். அது டைமிங்கு எவ்வளோன்றது கரெக்டாக நம்மளுக்கு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். இங்கேயும் ஃபுல்லாக கிளாத் தாங்க, கிளாத் மார்க்கெட்டு. இது வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். ரொம்ப ட்ரையாக இருக்குது. மக்கள் தொகையே இங்கே வியாபாரமாக எதுவுமே பெருசாக இல்லை. இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் இருக்க தண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது. மெயின்டைன் பண்ண மாட்றாங்க சரியாக. பப்ளிக் மூமெண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த லாஸ்ட் வரையும் வருது. உள்ளே வந்தீங்கன்னா ஐஸ் டீ, காஃபி. இப்போ தான் ஒரு ஜூஸ் குடித்தோம். அவ்வளோதாங்க இந்த மார்க்கெட்டு. உள்ளே வந்தால் அந்த லெஃப்ட்டு ரைட்டு பெருசாக ஹேப்பனிங்காகவே இல்லை. பேட்டா மார்க்கெட்டு பயங்கரமாக இருந்தது. அங்கே கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க, நல்லா ஜனங்களை பார்க்க முடிஞ்சுது. இங்கே எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. அந்த எண்டு போனால் அப்படியே வெளியே வந்துடும். நல்ல ஒரு பெரிய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டாக தான் இருந்திருக்கு. போட்டிங்லாம் கூட இருந்திருக்கு. இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த போட்டிங்கில் சாப்பிடுவாங்க போல். மேபி இந்த இலங்கையோட பொருளாதார வீழ்ச்சிக்கு முன்னாடி இது நல்லா இருந்திருக்கும் போல் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு. ஏன்னா இப்போ தான் வந்து இது கொஞ்சம் சேதமடைஞ்ச மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் போல். இந்த யூரோப்பியன்ஸு, இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வராங்க. நான் கூட என்னடா நிறைய பேர் வராங்களே அப்படின்னு பார்ப்பேன். இந்தியாவுக்கும் சரி, ஸ்ரீலங்காவுக்கும் சரி. இப்போ நான் பார்த்ததில்ல. அவங்களோட கரன்சி வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போ நமக்கே வந்து ₹1 இங்கே 3.5, கிட்டத்தட்ட ₹3000 நமக்கு வேல்யூ ஸ்ரீலங்கன் காசு. ₹100 ₹350 அந்த மாதிரி நமக்கு இருக்குது. அவங்களுக்குலாம் இதை விட ஹையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது நம்ம இந்த ஏஷியன் கண்ட்ரிஸை வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. நம்ம இப்போ தான் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டிலேருந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு. நான் நிறைய விலாகிங்லாம் பார்க்குறேன். இப்போ தான் நம்ம பசங்க எல்லாம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் கூட போகிறாங்க. ஜப்பான், சைனா, ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக போகிறாங்க. நம்மளோட இந்தியன் ருப்பி வந்து அதோட வேல்யூ வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு இன்னும் நிறைய கண்ட்ரிஸ் நம்ம போக முடியும். ஸ்ரீலங்கா வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது நமக்கு. என்ன தான் வந்து ஸ்ரீலங்காவோட ப்ரைஸஸ்லாம் அதிகமாக இருந்தாலும் நம்மளோட கரன்சி வேல்யூ அவங்கள விட அதிகன்றதுனால நம்ம வந்து சர்வேல் பண்ண முடியுது. இன்னும் நம்மளோட மணியோட வேல்யூ ஏறிச்சுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் எல்லா நாடுகளுக்கும் நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இது அந்த லாஸ்ட்டு உள்ளே வந்தீங்கன்னா அப்படியே இந்த லாஸ்ட் வெளியே வந்துடலாம். திரும்பி மெயின் ரோடு நம்ம ஏறிடலாம். இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. எல்லாமே கப்புள்ஸு தாங்க மேக்ஸிமம். எல்லாம் அவங்க தான் இருக்காங்க. இந்த ஸ்பாட்டில் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் யாரும் பெருசாக டூரிஸ்ட்டு நான் பார்க்கல. யூரோப்பியன்ஸோ இல்லை வேறு சைனீஸு யாருமே இங்கே நான் பார்க்கல. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆஃபில் இருக்குது, ஆஃப் மோடில் இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட். ஜஸ்ட் நம்ம எப்படி இருக்குது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுன்றதுக்காக நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே ஃபைன். மேபி ஃப்யூச்சரில் அதை வந்து ரெடி பண்ணலாம் சூப்பராக. ஏன்னா முக்கியமான ஸ்பாட்டு கொலம்போ ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிட்டவே இருக்குது. எதிர்க்கே பேட்டாவோட மார்க்கெட்டு, ஜென்ரல் மார்க்கெட்டு, கிளாத்து, ஷூஸ், பேக்ஸ் அதெல்லாம் இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா காமன் அதே மாதிரி எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த ஈவினிங் டைமில் இங்கே பக்காவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சிட்டிக்குள்ளே வேறு எதுவும் நம்ம இடம் எதிர்பார்க்க முடியாது. இது பீச் சிட்டின்றதுனால பீச்சில் நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான இடங்கள் தான் கொஞ்சம் இந்த மக்களுக்கு வந்து இளைப்பாறத்துக்கான ஒரு இடமா இருக்கும். இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பக்கத்துலேயே ஒரு வெஜிடபிள் மார்க்கெட், சந்தை. இந்த பலாப்பழம் தான் எவ்வளோண்டு இது பாருங்கள். மொத்தமே அதில் ஒரு 4-5 சொல்ல தான் இருக்கும். ஆனால் பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். வெங்காயம், தக்காளிலாம் கொஞ்சம் நம்மளது மாதிரி தான் இருக்குது.
கத்திரிக்காய் நாங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது, வெள்ளரிக்காய் மாதிரி. அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பக்கத்துலேயே இப்போ நம்மளோட டைம் இங்கே இந்த சந்தை இருந்தது, அதனால் அப்படியே பார்த்துட்டோம். ஸ்ரீலங்காவோட அந்த காய்கறி உணவுகள் வந்து எப்படி இருக்குன்றத பார்த்தாச்சு. நம்ம தனித்தனியாக காய்கறி கடைக்கு போக முடியாது, கரெக்டாக ஒரு சந்தைக்குள்ளே வந்ததுனால அது எல்லாத்தையுமே பார்த்தோம். அப்படியே கிளம்பி போயிட்டே இருப்போம். என்ன பார்க்க முடியுதோ பார்க்கணும். கொழும்போல இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்க்கும்போது தான் இவங்களோட கல்ச்சர் நம்மளுக்கு தெரியும். ப்ளே ஸ்டோரில் பிக்மின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீலங்கன் ஆப்பு, அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட லோக்கல் ஸ்ரீலங்கன் மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி கேட்கும். அதை போட்டு லாகின் பண்ணிங்கன்னா இந்த பிக்மியில் வந்து பைக் இருக்குது, பைக்கு ப்ளஸ் வந்து காரு, அப்புறம் டுக் ஐ திங்க் கார் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோன் வந்துச்சு எனக்கு, நம்ம ஊர் ஓலா மாதிரி. இதோ கைக்கு வாங்க 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 வந்துட்டார் அவர். ஒரு ரைடு ஒன்று போயிடலாம் பைக்கில். ஆட்டோவில் போனால் 400 ரூபா, பைக்கில் 230 ரூபா. நம்ம இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் போனோம். ஹாய், ஓரளவுக்கு ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் நம்ம வாக் பண்ணி சுற்ற முடியும். இப்போ நம்ம அந்த கங்கராமையா டெம்பிள் போனோம், அதனால் நம்ம இதிலே காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லோ வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பைக்கு, அடுத்தது ஆட்டோ, அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் காரு, வேனு, குரூப்பாக வந்தால் வேனில் கூட போகலாம். இப்போ நம்ம பைக்கில் தான் போயிட்டுருக்கோம். வந்து இறங்கிட்டோங்க பிக்மியில். இது பார்த்திங்கன்னா 180 தான் லங்கன் ருப்பி. நம்ம வந்தது வந்து ஆல்மோஸ்ட்டு 2.5 to 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தோம். 180 ரூபா தான் கொடுத்தோம் லங்கன் ருப்பி. இது வந்து எல்லா சிட்டிலையுமே இது கிடையாது. ஸ்ரீலங்காவில் எங்கே போனாலும் பிக்மி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. நம்ம செக் பண்ணதில் கொழும்போ சிட்டியில் இருக்குது, அது அப்புறமா கேண்டியில் இருக்குது, கல்லில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிங்க, இந்த மாதிரி ஒரு 5 முக்கியமான இடத்துல மட்டும்தான் இது அவைலபிளாக இருக்குது பிக்மி. மொத்த இடத்துல காட்டும், பட் வந்து ரன்னிங்கில் இருக்காது. ஆனால் கொழும்போவில் இருக்குது. நான் அதை இப்போ ட்ராவல் பண்ணேன். பைக் வேணுன்னா பைக்கு, இல்லை காரு, எது நம்மளுக்கு வேணுமோ அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி போய்க்கலாம். இதுதான் அந்த கொழும்போலேயே இருக்க கங்கராமையா டெம்பிள். 400 rupees கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு 400 உள்ளே போகிறதுக்கு. இந்த கங்கராமையா டெம்பிள், புத்தரோட டெம்பிள். இது வந்து கொழும்போ சிட்டிக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே பில்டிங்லாம் இருக்குது. அதோட சென்டர் பாயிண்டில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. புத்த விகார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவிலை. இது வந்து ஒரு பழமை வாய்ந்த கோவில். கொழும்போவில் அப்போது புத்தரை வந்து வணங்கினவங்க, அந்த புத்த பிக்குகள் வந்து ஒன்று கூடுற இடமா வந்து இந்த கங்கராமையா டெம்பிள் இருந்திருக்கு. ரொம்ப பாரம்பரியமான புத்த விகார், புத்திஸ்ட் டெம்பிள். நம்ம கொழும்போ சிட்டிலே இருக்கிறதுனால இதை கம்பல்சரி பார்த்துடலாம். கேண்டியில் பார்த்த புத்திஸ்ட் கோயிலெலாம் அது கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, வில்லேஜ் எஃபெக்டில். சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால எப்படி இருக்கும், வைப்ரேஷன் இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். உள்ளே போனால் அந்த ஒரு வைப் இருக்கும். இதோட கட்டிடக்கலை வந்து இந்தியா, தாய்லாண்டு, சீனா இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்குது. எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இருக்குது. இது இந்த கண்ட்ரியோட மாடல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த போதி மரத்துக்கு கீழே அப்படியே புத்தர் இருக்கார். பயங்கர வைப்ரேஷனாக இருக்குது. இந்த பரபரப்பான வாழ்க்கையில் எல்லோரும் எதிர்பார்க்குறது ஒரு அமைதி, மன நிம்மதி. அது எந்த ரிலீஜியஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே வந்த பிறகு அந்த ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கண்டிப்பாக எனக்கு கிடைச்சிது, கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கு புத்தர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தால் கம்பல்சரி நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கங்கராமையா டெம்பிள். இந்த இவ்வளோ பெரிய சிட்டிக்கு நடுவில் அமைதியான ஒரு இடம். பின்னாடி அப்படியே பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்குது. இந்த டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்க. நைட்டில் லைட்லாம் போட்டிருக்கு. உள்ளே பெருசாக நம்மளை ஃபோட்டோ எடுக்க விடலை. இது வெளியே இருக்க இந்த என்ட்ரன்ஸோட லெஃப்டில் இருக்க புத்தர் அதுதான். உள்ளே வந்தோன்னா ஃபுல்லாக புத்தர் சிலைங்க, சின்ன சின்னதாக. பாருங்கள், பார்க்குறது எல்லாமே புத்தர் சிலை தான். 1000 கணக்கில் இருக்கும் போல் புத்தர் சிலை.
நடராஜர் சிலை இருக்குங்க. இது அப்படியே நடராஜர் சிலை தான். ஃபுல்லாக சின்ன சின்ன புத்தராக எப்படியும் ஒரு 1000 புத்தர்கிட்ட இருக்கும். சூப்பராக ப்ளசண்ட்டாக இருக்குது. யாருமே எதுவுமே கேட்கல. நம்ம வந்தோன்னா உள்ள மெயினில் அந்த புத்தருக்கு அந்த சரணம் கச்சாமின்னு சொல்லி அந்த இது பாடிட்டுருக்காங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் லெஃப்டில் வந்தீங்கன்னா போதி மரம் இருக்குது. போதி மரம் பார்த்துட்டு உள்ளே வந்தீங்கன்னா சின்ன சின்னதாக புத்தர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடம். கங்கராமையா டெம்பிள் பார்த்துட்டோம். சூப்பராக இருந்து நிறைய புத்தர் வச்சுருக்காங்க உள்ளே. அது எல்லாத்துக்கும் பின்னாடி ஹிஸ்ட்ரி இருக்குது. நம்ம எல்லாத்தையும் டீட்டெயிலாக எனக்கும் தெரியாது. ஆனால் நம்ம அந்த புத்தர் அப்படின்னா அது ஒரு விகாரு. அதில் வந்து அவங்களோட புத்த பிக்குகள் இருப்பாங்க. அங்கேருந்து அவங்க எல்லோரும் வந்து போதனைகள் வழங்குவாங்க மக்களுக்கு. அதுக்கான இடமா தான் வந்து புத்த விகார்கள் ஆதி காலத்திலேருந்து இருந்திருக்கு. அதில் ஒரு கோவில் வந்து கொழும்போவில் இருக்குது, இந்த கங்கராமையா டெம்பிள். ரொம்ப வைப்ரேஷனாக இருந்தது. கொழும்பு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒரு 1 hour இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட அந்த பரபரப்புலாம் குறையும். எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்ரீலங்காவோட பேக்கப் டைமுக்கு வந்துட்டோம். இதுதான் கொழும்போ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்ம கொழும்போ மெயின் சிட்டிலேருந்து நார்த் ஜோனில் இருக்குது. ஒரு 30 கிலோமீட்ரு நீர்கொழும்பு அதை தாண்டி வந்தால் தான் நம்ம இந்த ஏர்போர்ட் வர முடியும். பந்தாரநாயக்கா ஏர்போர்ட்டு. 3 hours முன்னாடியே வந்துடணும் எல்லாம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரூல்ஸ் பிரகாரம். நல்லா சூப்பராக இருக்குது இந்த ஏர்போர்ட்டு. கீழே ஃபஸ்ட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்னா ஹேண்ட் லக்கேஜ் செக் பண்ணிவிட்டு பேக்கேஜ் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. அப்படியே மேலே வந்தோன்னா எமிக்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கேட்டுக்கு கூட்டுறாங்க. நம்மளோட நம்பர் வந்து கேட் நம்பர் 11. ஒவ்வொரு ஏர்போர்ட்டு ஒரு மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது. இங்கே கிட்ட வந்தோடனே போர்டிங் பாயிண்டாண்ட இந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து திரும்பவும் செக் பண்ணுறாங்க. உள்ள 10, 11 கேட்டு ஒரே இடத்துல இருக்குது. நம்ம சென்னையில் வந்து நம்மளோட போர்டிங் பாயிண்ட் மட்டும் இருக்கும் தனியாக. நம்ம அந்த ஃப்ளைட்டில் போகிறவங்க இருப்போம். இதில் 2 ஃப்ளைட் கொடுத்துருக்காங்க. 10, 11 ஒரே கேட்லேயே கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போர்டிங் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளே போகலாம். அபுதாபிக்கு ஒரு ஃப்ளைட் போகுது. அந்த ஃப்ளைட்டில் வரவங்களே இன்னும் கொஞ்சம் பேர் வரணும். அதனால் நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏர் இண்டியா ஃப்ளைட்டில் சென்னை வந்துட்டோம். கரெக்டாக கொழும்போலேருந்து 1.5 மணி நேரம் ட்ராவல் டைம். கொழும்போலேருந்து அப்படியே அந்த சி ரூட்டாகவே நார்த் அப்படியே மேலே சென்னைக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம வந்து அந்த ஏர் இண்டியா ட்ரெயின். வெளியே போயிட்டு நம்ம விம்கோ நகர் மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கணும். பிடிச்சா தான் நம்ம ஊருக்கு போக முடியும். பஸ்ஸுலேருந்து இறங்கினோடனே திரும்பியும் இங்கே இந்தியன் பாஸ்போர்ட்டுன்னு போட்டு போர்டு போட்டிருக்கு. அங்கே வந்து நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஆஃபீஸர் இருக்கார். ஏன்னா கோல்டு என்ன பர்ச்சேஸ் பண்ணிங்களா அந்த மாதிரி கேட்குறாரு. நம்ம எதுவும் பண்ணல, டூரிஸ்ட் தான் சொல்லிட்டோம். அப்படியே வெளியே எக்ஸிட் பார்த்துட்டு வெளியே போவோம். ஓகே, இப்போது ஸ்ரீலங்கன் மணி வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே நான் வாங்கிட்டு போனேன். அது இப்போது மீந்த காசை வந்து மணி எக்ஸ்சேஞ்சில் மாற்றியாச்சுங்க. 11,500 எக்ஸ்ட்ரா இருந்தது. அதை கொடுத்தோம். 2,200 நம்ம கேஷ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் மணி கொஞ்சம் எக்ஸஸாகவே எடுத்துகிட்டு போங்க அந்த நாட்டோட காசை. நீங்கள் ரிட்டர்ன் வந்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட்டில் அப்படி இல்லைனா வெளியே நம்ம ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம கேஷ் வாங்கிக்கலாம். இப்போ 0.02% நம்மளுக்கு எடுத்தாங்க சார்ஜஸ்ஸு. அந்த மாதிரி சார்ஜஸ் வந்து டிஃபர் ஆகும். பட் நம்ம மாற்றிக்கலாம். நம்ம போகும்போது ஜாஃப்னா போயிட்டோம். வரும்போது கொழும்போலேருந்து கரெக்டாக நார்த் அப்படியே சி வழியாகவே வந்தோம். வரும்போது தலைமன்னார் தெரிஞ்சுது. அந்த மன்னார் வந்து அங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் ராமேஸ்வரத்தோட இந்த தனுஷ்கோடி ரோடு. அந்த ரோடு உண்மையிலேயே நான் பார்த்தேன். நீங்கள் கண்டிப்பாக கொழும்போலேருந்து ரிட்டனோ இல்லைனா சென்னையிலேருந்து கொழும்போ ஒரு வாட்டி ஃப்ளைட்டில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். க்ளவுடு கிளியராக இருந்தது, நான் பார்த்தேன். கொஞ்சம் நம்ம கேமராவில் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்துதா இல்லையான்னு நம்ம சிஸ்டத்தில் போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி தான் பார்க்கணும். வேறு லெவல். இந்த பக்கம் மன்னார், அந்த பக்கம் வந்து தனுஷ்கோடியோட அந்த ரோடு. ஏன்னா 18 கிலோமீட்டர் தான். 18 கிலோமீட்ரு. அந்த சீயும் தெரியுது, அந்த ரோடு மெலிசாக ஒரு லைன் மாதிரி தெரியுது. நல்லாயிருக்கு, சூப்பராக. ஃப்ளைட்டில் போயிட்டு வரது கூட தெரியலங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது. ஆல்ரெடி ஒரு விம்கோ ட்ரெயின் போயிடுச்சு.
இந்த வண்டியை பிடிச்சிடணும் கரெக்டாக. அப்போ தான் நம்ம 1 ஹவரில் போக முடியும் வீட்டுக்கு. அப்பா முக்கோ நகர் வந்துட்டோங்க. ஸ்ரீலங்கா ட்ரிப்பு நல்லபடியாக முடிஞ்சுது. ஸ்ரீலங்காவில் சவுத் வெஸ்ட்டு ஓரளவுக்கு இந்த ஜாஃப்னாலேருந்து கேண்டி, அப்புறமா கொழும்பு டு மெர்ரிசா கல் ஃபோர்ட்டு இது எல்லாமே பார்த்துட்டோம். திரும்பி ஃபைனலாக கொழும்போ பார்த்தோம். கொழும்போவில் அந்த கங்கராமையா டெம்பிள், புத்தர் டெம்பிள் இதெல்லாமே பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஸ்ரீலங்கா ட்ரிப்பில் இந்த காசு சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதுனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு, பைக் ரெண்டல்ஸு இது சம்மந்தமாக எது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பரும் கொடுக்குறேன். கீழே வந்து கமெண்ட் பண்ணால் நான் அதுக்கு வந்து ரிப்ளைவும் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். கேண்டி, ஜாஃப்னா, அதுக்கப்புறமா மெர்ரிசா பீச்சு, ஃபைனலாக கொழும்போ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம ட்ரிப்ஸ் வந்து வெளியே போகணும். உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நான் அதை பண்ண முடியும். இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் இதுக்கப்புறம் பண்ண போகிறவங்களுக்கும் நம்மளோட சேனலை பார்க்குற எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. இது நம்ம ட்ராவல் ட்ரெக் தமிழா. நான் உங்கள் சீனு. பாய் பாய்.